ஆதி மாதா கோயில் அப்படிங்கிறது இதுதாங்க. அதாவது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேளாங்கண்ணியில், நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, உலக பிரசித்தம் தெரியும் உங்களுக்கு. அது என்ன ஆதி மாதா கோவில் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததே. போர்ச்சுகீசிய மாலுமிகள், அது ஒரு பயணிகள் கப்பல் இல்லையா, அது மாலுமிகள் அந்த கடற்சார் ஒரு ஆய்வுக்காக அவங்க வந்து வங்கக்கடலில் பயணித்து கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட கடும் சீற்றம், புயல். அந்த புயலுக்கு வந்து அளவே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த புயலின் பொழுது எங்களது கப்பல், பாய்மர கப்பல் எந்த இடத்தில் போய் கரை சேருகிறதோ அந்த இடத்தில் நாங்கள் ஒரு ஆலயம் எழுப்புகிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அவங்க ரோமன் காத்தலிக், அவங்க போர்ச்சுகீசியர்கள். அதே போல அந்த மாலுமிகள் யாருமே உயிரிழக்கவில்லை. எல்லோருமே வந்து அந்த வங்கக்கடல், அதாவது வேளாங்கண்ணிக்கு கிழக்கே வந்து ஒதுங்குகிறது. அந்த ஒதுங்கிய இடத்தில் அமைக்கப்பட்ட முதல் ஆலயம், அதாவது முதல் ஆலயம் அப்படின்னு சொல்றது காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மாதா கோயில் வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ இந்த கோயில் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து சற்று கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அது பிரசித்தம், எல்லாரும் படம் பிடிச்சிருக்காங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. இப்படியே போனீங்கன்னா அது 1 கிலோமீட்டர். இது வந்து மாதா குளம் அப்படிம்பாங்க. இங்கே உள்ள மக்களும் சரி, இங்கே வழக்கமாக வரும் அந்த திருப்பயணிகள் அவங்களும் மாதா குளம் அப்படிம்பாங்க. இது ஆக்சுவலாக இதனுடைய அடிப்படை பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதி மாதா கோவில். அந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் ஒரு 13 பேர் 14 பேர் இருந்திருக்கிறதாக கூறப்படுகிறது. அது நம்பர்ஸ் வந்து ஒரு அப்சல்யூட்டாக யாருக்குமே தெரியல. அது இருக்கட்டும். செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நடந்தது, இந்த சமாச்சாரம் நடந்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா 1600களில், ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது. அந்த பாய்மர கப்பல் எப்படி இருந்ததோ அதுபோலவே இந்த பாய்மர கப்பலை செதுக்கி எங்க வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆதி மாதா கோவிலுங்கிறது அந்த இருக்கு இல்லையா, அதுக்கும் இடப்புறத்தில் இந்த ஒரு ஸ்தூபி, ஒரு அழகா, இது வந்து இந்த வீடியோவில் பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஏன்னா வேளாங்கண்ணிக்கு வராத நபர்கள் இல்லை என்றே சொல்லலாம். இந்தியாவில் குடும்பம் வரைக்கும் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மத பேதமின்றி அனைவரும் வரும் ஒரு இடம். அதில் நீங்கள் இந்த ஆதி மாதா கோயிலுக்கு வரும்பொழுது அந்த இடப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் எப்படி இருந்ததோ அதை நினைவிற்கொண்டு அதை வடிவமைத்திருக்கிறார். அந்த ஆதி மாதா கோவிலினுடைய அந்த சன்னதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ப்ரொஹிபிட்டட், இருந்தாலும் வெளியிலேருந்து படம் பிடிக்கலாம். இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ நம்ம அங்கே தான் உள்ளே போகிறோம். அது உள்ளே போயிட்டு அந்த படத்தை பிடிப்போம். நம்ம இதுதான் அந்த உள்ளே உள்ள சன்னதி. இது அந்த ஆர்ட் வந்து ரொம்ப ஒரு தத்ரூபமாக இருக்கும். அது நேரம் வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இது அந்த சர்ச், அதனுடைய உள் வளாகம். இது இன்னொரு வாயிலிருந்து எடுக்கணும் நம்ம. இது பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அதுக்கு கொஞ்சம் வலப்புறமாக உள்ள என்ட்ரன்ஸ். அதே மாதிரி தெற்கு புறத்தில் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ். இதில் ஒரு ரொம்ப ஒரு, அதாவது மக்கள் சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த வென்டிலேட்டட் ஆகணும். அது ரொம்ப ஒரு காற்று வராத இடத்தில் இருக்கக்கூடாது. இதை நம்ம எங்கிருந்து வந்தாலும் இந்த அன்னை மாதரசியை நாம் தரிசிக்கலாம் என்ற அமைப்பில் இந்த கட்டுமானம். இது 1985 ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்டுமானம் அப்படிங்கிறாங்க. இது 1985க்கு முன்பு வந்து ஒரு சாதாரண ஒரு கோவிலாக இருந்தது. 85க்கு பிறகு தான் ஒரு மாடர்னைஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தாங்க. அது கூட அஸ்வத் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் தான் இதை வடிவமைத்தார் அப்படிங்கிறது ஒரு பழைய செய்தி. அது இப்பொழுது கோவில் அந்தந்த வருடத்திற்கு வெள்ளை அடிக்கப்பட்டு மாத்திரமல்ல, எந்த ஒரு சிதிலமும், அந்த பராமரிப்பு என்பது ஒரு புதிதாக வடிவமைக்கிறேன் என்ற அந்த பழதை எதையும் அவர்கள் மாற்றவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கிய செய்தி. இது அந்த புதிய மாதா கோவிலுக்கும் இந்த ஆதி மாதா கோவிலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஒரு வாயில், அது வழி, ஒரு பெரிய பேசேஜ். அது அந்த பேசேஜில் ஒரு ஸ்தூபியம் வச்சிருப்பாங்க. அது கூட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து அதில் அந்த ஸ்தூபிகள் அமைப்பதற்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்னு ஒரு பழைய செய்தி. அது அந்த மற்ற ஸ்தூபி இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி வரிசையாக அந்த புதிய மாதா கோவில் போகிற வரைக்கும் அந்த ஸ்தூபி இருக்கு. இடத்தை வந்து விஸ்தீரணம் பண்ணி
அங்கங்கே மரங்கள் எல்லாம் புங்கை மரங்கள் எல்லாம் வச்சு அதை பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. ஒரு சயின்டிஃபிக்காக மக்கள் இங்கே வரும், அதாவது இங்கே வர்ற யாத்திரிகர்கள், அதாவது பில்கிரிம்ஸ், அவங்க வந்து ஒரு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியாக இங்கே வந்து எல்லா சுற்றுப்புறங்கள் அது எல்லாத்தையும் அப்படி தான் இங்கே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிகிறது. என்ன புதிதா நாம் சொல்லி தெரிவதல்ல, இதில் வந்து இது என்ன இங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இதை சொல்கின்றோம். அற்புதமான ஒரு கிளாக் டவர். நாம் இப்பொழுது படம் பிடிக்கும் பொழுது 8:50, இரவு 8:50. இந்த பழைய, அதாவது ஆதி மாதா கோவிலினுடைய அந்த பிரிமிசஸ், அந்த வளாகத்தில் உள்ள ஒரு இன்னொரு சன்னதி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அருள் நிறை மரியே நலம் தரும் தாயே அப்படிங்கிற ஒரு தலைப்புல. அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம், அது வேப்ப மரம் என்று சொல்கின்றார்கள். எப்படி இந்த ஹிந்துக்கள் ஆலயங்கள் எல்லாம் வந்து ஒரு மரத்திற்கு எதிரே விளக்கு போடுவார்களோ அதுபோல இங்கே மெழுகுவத்தி தீபங்களை ஏற்றி வழிபடுகிறார்கள். அந்த மெழுகுவத்தி வீட்டிலிருந்து கொண்டு வரலாம் தான், இல்லை என்றல்ல. அதுபோல் இங்கே அந்த மெழுகுவர்த்தி மற்றும் அந்த தீர்த்தம் அப்படிம்பாங்க, அந்த மாதா தீர்த்தம் அப்படிம்பாங்க, அது நீங்கள் வந்து அந்த பெரிய மாதா கோயிலுக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. இங்கே ஒரு தனியாக கவுண்டர் உண்டு, அதுமாதிரி நீங்கள் எங்கேயே நீங்கள் வாங்கி கொள்ளலாம். சரி, வர்ற யாத்திரிகர்கள் வந்து நேர இந்த பழைய மாதா கோயிலுக்கு வந்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு இல்லை. ஒரு வெகு தூரத்தில் இருந்த ஒரு பயணிகள் அந்த பெரிய மாதா கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு பிறகு வந்து இங்கு ஆதி மாதா கோவிலை வணங்குகிறார்கள். நாம் வந்து இந்த ஆதி மாதா கோயிலில் பார்த்தோம். இப்போ அந்த கோவிலினுடைய வடிவமைப்புகள், அந்த பக்கத்தில் உள்ள அந்த பாய்மர கப்பல், அதுபோல் இந்த வெளிப்பிரகாரங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்தும் பொருட்டு இதை நாம் படம் பிடித்து இந்த யூடியூபில் சமர்ப்பிக்கின்றோம். நாம் அந்த புதிய மாதா கோவிலை, அதாவது புதிய மாதா கோவிலை நாம் இந்த மகேந்திரன் குளோபல் டிவியில் வந்து 2-3 முறை இந்த ஷைன் பாசிலிக்கா என்றே ஒரு பிளேலிஸ்ட் உண்டு. அதில் போனீங்கன்னா அந்த ஷைன் பாசிலிக்காவுடைய அப்டேட்டிங் ரிப்போர்ட் எல்லாமே வராது. ஒவ்வொரு மாதமும் இந்த கோவிலை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு அப்டேட் செய்யப்பட்டு நீங்கள் காணலாம். ஸோ you are requested to subscribe to our channel to get all our videos. Thank you very much. This is Mahendran from Mahendran Global TV.